போட் அண்ட் ஸ்ட்ரீமில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ போட் பி கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். போட் பியோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு 70 கிலோமீட்டரில் 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுது. அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக அதோட ஸ்பீடு வந்து 28 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும் அடிச்சு கொடுத்தோம்னா. ஓகே, அடுத்து டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம் ஆஃப் போட் பி கொடுத்துருக்காங்க. அதோட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா அப் ஸ்ட்ரீம் வந்து டவுன் ஸ்ட்ரீமை காட்டிலும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை காட்டிலும் 25% கம்மியாக இருக்குது. அதை பார்த்தாச்சு. அடுத்து இப்போ இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணி, அதாவது 4+7 ஆட் பண்ணி 4+3 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் தான் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? போட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 7/2 தான் 28னா ஒரு பார்ட் என்னது 8. ஒரு பார்ட் 8 அப்படின்னா 4 பார்ட் 32, 3 பார்ட் 24ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இது டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ இதில் இருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னவா வரும்? ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 4ன்னு வரும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்போம்? டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சிடும். ஓகே, இப்போ அடுத்து என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் போட் பி, அதாவது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பிக்கும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் கியூக்கும் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க 16:15. அப்போ இந்த 16 பார்ட்டு தான் அந்த 32 அப்படின்னா ஒரு பார்ட் 2. அப்போ அந்த அப் ஸ்ட்ரீம் ஆஃப் போட் கியூ என்னது? அது வந்து 30ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் த ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் போட் கியூ. அப்போ அப் ஸ்ட்ரீம் வந்து 30, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 4 அப்படின்னா அப்போ போட்டோட ஸ்பீட் ஆஃப் கியூ என்னது? 34. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர்.